மேல உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நம்பினார் என் வாக்கியத்தை நினைக்கிறேன். என் உள்ளம் நம்பினார் வாக்கியத்தை நினைக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மன்னிக்கை எங்கள் நாள் போராடையா, மன்னிக்கை எங்கள் நாள் போராடையா. இந்த ஈஸ்வராஜாவை பார்த்தால் சொல்லுவோம், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். முற்றிலும் சுட்டப்பட்ட தலையை பார்க்கிறேன், முற்றிலும் சுட்டினாக்கும் புகழ்ந்திடுவேன். முற்றிலும் சுட்டப்பட்ட தலையை பார்க்கிறேன், முற்றிலும் சுட்டினாக்கும் புகழ்ந்திடுவேன். வாடினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்தேன், வாடினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்தேன். ஒருவரே காயுங்கள் ஒன்றும் செய்வேன், ஒருவரே காயுங்கள் ஒன்றும் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி கர்த்தருடைய நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது, வல்லம் இறங்கி வந்திருக்கிறது, ஆசீர்வாதம் இறங்கி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பிரசன்னமாகினை பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உன்னை அறியவே இன்னும் உம்மை அறியவே இன்னும் கெட்டி சேரவே இன்னும் கெட்டி சேரவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்
சொல்லுவோம். நாம் இன்று வண்ணமாக ஒரு வேத பகுதியை சகோதரி மிஸ்லாம் வந்து வாசிப்பார்கள். 53 நாம் நின்ற வண்ணமாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மட்டும் வாசித்தால் போதும். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நம்மள உற்சவ கர்த்தரை கைகள் ஸ்தோத்திரம் எல்லா கையில் உற்சவ கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்மள உட்காரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாகற்றும் வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்பட. அல்லேலூயா. சத்தம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உற்சாகமாக உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். மத்தியில் அவரை என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க கைத்தடி வாழ்க நாமம் வாழ்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. Yes,
பார்த்தேன். மரண தருவாயிலே என்னை கண்டாருந்தான். எரிகோல ஒரு விதிதானே இந்த நிலை இயேசும் என் சிந்தை நிறைந்தார். இந்த நிலை இயேசும் என் சிந்தை கவர்ந்தார். இந்த நிலை இயேசும் என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் நம்மை கவர்ந்தார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். Hallelujah.
எல்லாம் கை உற்சாகமாக தட்டி நிறைய பேர் அழுவீங்க. ஏசாமி சுத்துட்டாரு, சிலுவை தொங்கி நிற்கிறாரு. அல்லேலூயா. முதல் அஸ்திபாரம் கிறிஸ்துடைய சரித்திர பிறப்பு. ஆமென் சொல்லுவோமா? சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் கர்த்தர் ஏடி கர்த்தர் கிறிஸ்துல. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு அஸ்திபாரம். ஒரு டேபிள் நாற்கால இருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் அஸ்திபாரம் கிறிஸ்துனுடைய பிறப்பு. இரண்டாவது அஸ்திபாரம் கிறிஸ்துடைய சிலுவை மரணம். மூன்றாவது அஸ்திபாரம் கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். நான்காவது அஸ்திபாரம் கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாருமே மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனையோ சாமிக்கு, எத்தனை தெய்வத்துக்கு அட்ரஸ் எங்க இருக்குது? கபாலஸ்தலம் எங்க இருக்கிறது? கொல்கத்தாமலை எங்க இருக்குது உலகத்துல? சொல்லுங்க, எங்க இருக்கு? கோயம்பேடு பக்கத்துலயா, திருவத்தூர் பக்கத்துலயா, இல்ல பெரம்பூர் பக்கத்துலயா? கொல்கத்தாமலை எங்க இருக்கு உலகத்துல? எந்த கண்டத்துல இருக்கு கொல்கத்தாமலை? சொல்லுங்க, எந்த கண்டம்? சத்தமா பேசுங்க, தப்பு நான் பாத்துக்கிறேன். ஆசியா கண்டம். எந்த ஊர்ல இருக்குது? தேசத்துடைய பெயர் என்ன? சொல்லுங்க. சபை பிரசங்கம் போயிருந்தேன் 6:30 மணிக்கு. மக்கள்லாம் கரெக்டாக பதில் சொல்ல ஆரம்பிச்சா, பேச பேச கற்று சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சபையில எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. வருஷம் பிரசங்கம் கேட்குறீங்க, சிலுவை பற்றி கேட்குறீங்க, வேலை யோசிக்கிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கொல்கத்தாமலை எங்க இருக்கு உலகத்தில்? இயேசு மரித்த, இயேசு உயிரை விட்ட அந்த மலை எங்க இருக்கு? இப்போ இந்த தேசத்தில் இருக்குது. எருசலேம்ல இருக்குது. எருசலேம். அல்லேலூயா. ஆசை கண்டமாக எருசலேம்ல கர்த்தர் சொன்னார். கர்த்தர் இன்றைக்கு அந்த மலையை அப்படியே பத்திரமா கொல்கத்தாமலை அப்படியே இருக்குது. இயேசு மரித்த மலை இன்னைக்கு அப்படியே இருக்குது. இயேசு உயிர்த்த அந்த கலை இன்னைக்கு அப்படியே கர்த்தர் சொன்ன எருசலேம்ல. இயேசு பண்ண நீங்க அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி என்றால் இயேசுவோட மெய்யான ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி ஆமென் சொல்லுவோமா? நல்ல உற்சாகத்தோடு ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி இன்னும் மகிழ்ச்சியோடு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி. இங்க 3 சபையில பேச போட்டிருக்காங்க. ஹலோ, சபையை பேசி முடிச்சுட்டா சபைக்கு வந்திருக்கேன். இன்னும் 2 சபையில் போய் நான் பிரசங்கம் பண்ணேன். கல்வாரி மெசேஜ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் எஸ்கேப்பா பார்த்து பாஸ்டிங் விடவே இல்லை. நான் சபையில் பேசிட்டு இங்கே வந்தேன். 6 to 7 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அல்லேலூயா. திரும்ப சபையில் பிரசங்கம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் கர்த்தர் நாமத்தை உயர்த்த தேவன் பலப்படுத்திக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? கரங்களை உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு உப்பாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நதியை தாண்டிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு. அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நதியை தாண்டிடுவேன், நதியை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நதியை தாண்டிடுவேன், நதியை தாண்டிடுவேன். வழியை சமையத்தி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. வேலையை கட்டி வழியை சமையத்தி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். மான்களை போலே ஓட செய்யும், அமர செய்யும், என்னை அமர செய்யும். கத்தோடு உயர பண்ணார மான்களை போல
நீங்க எல்லாமே என்னமோ கைத்துல உட்காந்துக்கிறீங்க. நான் உரிமை சொல்லி என்னை கத்த உயர வச்சிருக்கிறேன். நான் உயர பண்ணிருக்கிறாரா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்களை கைத்தட்டு உட்காந்துக்கிறீங்க. என்னை கத்த உயர பண்ணார். அதை நோயா மான்களை போல ஓட செய்கிறேன். நாம் செய்திக்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்றைக்கு தலைப்பு கல்வாரி மூலமாக பெறக்கூடிய நன்மைகள் என்ன? கர்த்தருக்கு ஏன் சிலுவைக்கு ஆண்டவர் போனார்? ஏன் ரத்தம் சிந்தினார்? என்ன பர்பஸ்? என்ன பிளான்? அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவாகிய கர்த்தர் ஏன் சிலுவைக்கு போனார்? 7 வார்த்தை சொல்லுவாங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தையா சொல்லுங்க. முதல் வார்த்தை என்ன? பிதாவுக்கு மன்னியும். வசனம் எங்க இருக்குது? லூக்கா 23:34. முதல் வார்த்தை பிதாவுக்கு மன்னியும். எல்லா சபையில பேசின பண்ணாலும் முதல் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 3ஆம் வார்த்தை, 7ஆம் வார்த்தை, மொத்தம் வார்த்தை வருஷம் கேட்டுதான் இருக்கு. அர்ச்சனை வரும். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன? பிதாவுக்கு மன்னியும். வசனம் எங்க இருக்குது? லூக்கா 23:34. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. 2ஆம் வார்த்தை என்ன? இன்றைக்கு கூட பரதேசில் இருப்பாய். வசனம் எங்க இருக்கிறது? லூக்கா 23:43. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆம் வார்த்தை எங்க இருக்கிறது? அதோ உன் தாய், அதோ உன் மகன். வசனம் எங்க இருக்கு? யோவான் 19:26. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் வார்த்தை எங்க இருக்குது? சொல்லுங்க. மத்தேயு 27:46. என் தேவன் என்னை கைவிட்டீர். 5ஆம் வார்த்தை என்ன வார்த்தை? ஜாகரமா இருக்கிறேன். வசனம் எங்க இருக்கிறது? 19:28. ஆமென். சொல்லுவோமா? 6ஆம் வார்த்தை என்ன வார்த்தை? முடிந்தது. வசனம் எங்க இருக்கிறது? இவர் 19:30 வசனம். அல்லேலூயா. 7ஆம் வார்த்தை எங்க இருக்குது? லூக்கா 23:46. சொல்லுங்க பார்க்கலாம். 7 வார்த்தை முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் கேட்டுதான் இருக்கிறோம். 1ஆம் வார்த்தை, 2ஆம் வார்த்தை எல்லாம் விட கல்வாரியுடைய நன்மை என்ன? அல்லேலூயா. சத்தத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவைக்கு போகாவிட்டால் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வந்திருக்காது. பாவத்தை மன்னிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீ மனுஷன் எத்தனையோ கோயிலுக்கு போறான், எத்தனை தீர்த்தம் பண்றான், எத்தனை குளிச்சு பார்க்கிறான். பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. பாவம் மன்னிக்கப்படவில்லை. பாவத்தை மன்னிக்க ஒரே ஒரு பரிகாரம் சிலுவை மரணம் மாத்திரமே. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உற்சாகத்தோடு அல்லேலூயா. சத்தத்தை உற்சாகமாக உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு சத்தமா சொல்லுங்க. ஏன் இயேசு சிலுவைக்கு போனார்? விசுவாச பிள்ளைகள் அந்த வசனம் வாசிக்கிறோம். கிறிஸ்து மரிக்காவிட்டால்
சிலுவைக்கு போகாவிட்ட உனக்கு எனக்கும் பாவ மோட்சம் கிடையாது. அதுதான் சொல்லி மனுஷன் இங்கே பாவத்தை கழுவ போகிறான், தண்ணிக்குள்ள இறங்குறான். ஒரே ஒரு பரிகாரம் கல்வாரி மட்டுமே. கைத்தட்டி விடாம சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகத்தோடு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தும். ஏன் இயேசு மரித்தார், ஏன் இயேசு சிலுவைக்கு போனார், மிகப்பெரிய பர்பஸ் இருக்குது. அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்குள்ள பெரிய உணர்வு ஏற்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவை மறந்தாங்க ஒரு குடிக்காரன் மாத்துது, விபச்சாரக்காரன் மாத்துது. எத்தனை படிப்பு படிக்கிறான், எம்ஏ படிக்கிறான், பிஏ படிக்கிறான், எம்ஏ படிக்கிறான். ஆனா உள்ளத்தை மாத்த முடியல, கேரக்டரை மாத்த முடியல, சுந்தியை மாற்ற முடியல, பாவத்தை மன்னிக்க முடியல. எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் எத்தனை படிச்சாலும் மனுஷனுடைய கேரக்டர் மாற்ற முடியவே இல்லை, கெட்டவனை மாற்ற முடியவே இல்லை. கெட்டவனை மாற்ற ஒரே ஒரு பரிகாரம் கல்வாரியின் சிலுவை மட்டுமே. ஒரு கைத்தடி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தன கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவன் சொல்கிறார், கல்வாரி மரணம் மட்டும்தாங்க ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இனி மனுஷன் ஆட்ட வெட்டுறான், மாட்ட வெட்டுறான், என்ன செய்து பார்க்கிறான், பாவம் போகவில்லை, பாவம் மன்னிக்கப்படவில்லை. பழையப்பட்ட காலத்துல ஒரு பாவம் செய்வான், ஒரு ஆட்டை பலியிடுவான், ஒரு பாவம் செய்வான், ஒரு மாட்டை பலியிடுவான். முடிவில்லாமல் போய்விட்டது. கிறிஸ்துவாகிய ஆண்டவர் மனிதனாக பிறந்து சிலுவைக்கு போய் தனது சொன்ன பிற்பாடுதாங்க ஒரு முடிவு உண்டாயிருச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட மனுஷனுக்கு நியாயப்பிரமாணம் பாவத்தை மன்னிக்க முடியல, பாவத்தை மன்னிக்க முடியல. பயம் ஏற்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் கழுவப்படவில்லை. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அதில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி மீடியேட்டர், மத்தியஸ்தர். எதற்காக? பாவத்தை மன்னிக்கிற மத்தியஸ்தர், பாவத்தை உடைக்கிற மத்தியஸ்தர். நீ மனுஷன் பாவம் செய்தா ஜெயிலுக்கு போகிறோம், ஒரு கொலை பண்ணா ஜெயிலுக்கு போகிறோம், ஒரு பாய் கொண்டு ஜெயிலுக்கு போகிறோம். தண்டனை தண்டனை, பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட். நீ நானும் பாவம் செய்ததெல்லாம் தண்டனை மாற்றப்பட்டு நமக்கு பெரிய தேவ மகிமை இறங்கிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். திறந்தட்டு உற்சாகத்தோடு இயேசுப்பா ஏன் கல்வாரிக்கு போனாரு? மீட்பின் பொருளாக. எங்க கிடந்தீங்க? பாவத்தில் கிடந்தீங்க, அக்கிரமத்தில் கிடந்தீங்க, அநியாயத்தில் கிடந்தீங்க, செத்து கிடந்தோம். தூக்க யாரும் வரல, சித்தப்பா வரல, மாமா வரல, பெரியப்பா வரல, யாரும் வரல. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பார்த்து கேவலமா பேசப்படாத உலகத்துல சொந்தக்காரன் நண்பன் உலகம் பார்த்து கேவலமா பேச போனா நிலைமையை பார்த்து அந்த கிறிஸ்துவ கேவலமா பார்க்கல, அன்பாக பார்த்தாரு, நன்மையாக பார்த்தாரு, தூக்கி வெளியே கொண்டு வந்தாரு, உன் பாவத்தை மன்னித்தாரு, உன் ஜீவனை கொடுத்தாரு, உன் சுகத்தை கொடுத்தாரு. கொடுத்தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைவர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ற கரங்களை மேல தட்டி உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உயிர் கொடுத்த ஒரே ஒரு கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை தெய்வம் இருக்குது? 33 தெய்வம் இருக்கு. எந்த சாமி எந்த தெய்வமோ சிலுவைக்கு போகல, உயிரை மாய்த்து கொள்ள, உயிரை மாய்த்து கொண்டு உயிரை விட்ட ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைத்தடியாமே சொல்லுங்கள். இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு வசனம் வாசிக்கிறோம். எல்லாரும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த ஒரே மீடியேட்டர், ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீ குடித்த பொழுது ஒரு பூமி பெருமை தள்ளிடுச்சு. நீ கெட்டவர்கள் போய் ஒரு தூக்கி ஓரம் போட்டுச்சு.
கிறிஸ்து அப்படி இல்லை. கிறிஸ்து கட்டுப்படி ரட்சிக்க வந்தார். இயேசு பாவி ரட்சிக்க வந்தார். ஒரே ஒரு பரிசுத்தர், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரே பரிசுத்தர், ஒரே ஆண்டவர், ஒரே தேவன், ஒரே ரட்சகர், ஒரே கர்த்தர், ஒரே நல்லவர், இயேசு மட்டும்தான். 33 தெய்வங்கள் 10 சாமியார் துஷ்டன் சிஸ்டபரி பால வந்தாங்க, தீர்ப்பு கொடுக்க வந்தாங்க. இயேசு தீர்ப்பை மாற்ற வந்தார். உன் மேல உள்ள விழுந்த சாபத்தை மாற்ற வந்தார். உன் துக்கத்தை மாற்ற வந்தார். உன் பிரச்சனையை மாற்ற வந்தார். உன் சாபத்தை உடைக்க வந்தார். உன்னை மாற்ற வந்தார். தன்னை போல மாற்ற வந்தார். கண்வாரின் மகிமை. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீர். கரங்களை உயர்த்தி தாகம் தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர். திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளவே எங்கள் தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளவே அன்பே கல்வாரி அன்பே எல்லாரையும் மீட்கும் பொருளாக பலியாக ஒப்புடுங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக எவரிபடி எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஆல் கண்ட்ரிஸ் ஜாதி இல்ல, மதம் இல்ல, சூழ்நிலை இல்ல. ஒரு சாமி எடுத்துங்க, ஜாதிக்கு ஒரு சாமி, மதத்துக்கு ஒரு கடவுள். கிறிஸ்து உலகத்துக்கு கடவுளா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்து ஒரே ஒரு பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. கை உயர்த்தங்க பார்க்கலாம். கை உயர்த்தங்க பார்க்கலாம். கை உயர்த்தங்க. கையை உயர்த்தங்க. மீட்க பொருளை இயேசு உலகத்துக்கு தான் சிலுவைக்கு போனாரு. உன்னை மீட்கப்படிய சிலுவைக்கு போனாரு. மீட்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிற, தள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்து, ஒதுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்து, ஓடப்பட்ட பிள்ளையாக இருந்து இயேசு ரத்தத்தின் பிற்பாடு மீட்கப்பட்டு வெளியே வந்து சபையை உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை பாடுகிறேன், கர்த்தரை வைத்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தரை மைப்பற்றுகிறேன். எப்பொழுதுப்பா இயேசுவை மீட்டுக் கொண்டாரு, மீட்டு வழியில் கொண்டு வந்தாரு. உள்ள கிடந்த
கொண்டு வந்து விட்டாரு. நான் மீட்கப்பட்ட பாத்திரமாயிட்டேன். கைத்தடி சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க இல்லையோ, படிச்சீங்களே இல்லையோ, பார்த்தா பேய் நடுங்குது, பிசாசு நடுங்குது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு வல்லமை. இயேசு மீட்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்க, மீட்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்க, மீட்கப்பட்ட பாத்திரமா இருக்க உடனே பிசாசு நடுங்குது, பேய் நடுங்குது, மீட்கப்பட்ட வல்லமை மேல இருக்குது. கைத்தடி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உற்சாகத்தோடு இந்த கரலை கட்டி அபிஷேகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசியா கல்வாரிக்கு போனாரு, எல்லாரையும் மீட்கும்படி கர்த்தர் மீட்கும்படி. இவர் நகைய சேட்டு கடையில் வைக்கிறீங்க, அது கம்பலோ செயலோ மோந்திரமா கர்த்தர் ஸ்தோத்திரம். போய் மூட்டுக்கறிக்கு போயிட்டு அது மூட்டுகளை மீட்கிறது கர்த்தர் ஸ்தோத்திரம், மீட்கப்படுறது கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாத்தானை கட்டி வச்சிருந்தான். பாவத்துல, விபச்சாரத்துல, குடியில, சினிமாவில, சிகரெட்டில, இச்சையில சாத்த கட்டி வச்சிருந்தான். இயேசு மீட்டு கொண்டு வந்துட்டாரு. ரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக நீங்க மீட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, மீட்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்க, மீட்கப்பட்ட சகோதரியா சிவமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கோயிலுக்கு போனா கூட ஜாதியை தவிர மனுஷங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போனா கூட சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே நேஷன், ஒரே சாதி, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை உண்டாயிற்று. எதன் மூலமாக? கல்வாரியின் மூலமாக, சிலுவையின் மூலமாக ஒன்றாக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா சாதியும், எல்லா குட்டியும், எல்லா மொழியும் சொல்லுங்க. உடைய அர்த்தம் என்ன? கல்வாரியுடைய மேன்மைதான். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஒரு அப்படி கட்ட படிச்சு கோச்சு போயிருக்கணும், ஒரு டாக்டர் படிச்சு ஊசி போட்டு என்ன பண்ண டாக்டரா இருக்கணும், ஒரு இன்ஜினியர் படிச்சு பில்டிங் கட்டணும். ஆனா என்ன அப்படி நினைக்கல, அவர் கேட்டு உழைக்க நடைத்திருக்கிறாரு. கொடுத்த பெரிய மேன்மை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிமை. உண்மை ஒத்துக்கிற மாத்த கை உயர்த்தி ஆண்டவரே கொடுத்த மகிமைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கை தட்டி ஆண்டவரே உங்க உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்துவது கர்த்தருடைய பெரிய திருநாள். ஆண்டவரே கல்வாரியுடைய முதல் தன்மை அல்ல, மீட்டு கொண்ட கல்வாரி. அல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும் பொருளாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. கர்த்தரை சீக்கிரமாக எல்லாரையும் படிக்கணும். நீங்க பார்க்கலாம். பாவம் தான் என்ன பண்ற மாறோன்னு ரெண்டுல ஒண்ணு பார்த்துறாங்க.
அதே சொல்லுங்க பார்க்கலாம். சில கோவம் தான் ஜாக்கிரதை, கடைசி என்ன பேச போறேன் அப்பதான் சண்டை ஆரம்பிச்சிருப்பான். உங்களுக்கு கடைசி என்ன பேச போறேன் அலையிலுயா. ஆனா படிக்கணும், எல்லாரையும் மீட்கும் பொருளும் எனி கண்ட்ரி, எனி கண்டம், எனி மாவட்டம், எனி ஸ்டேட், எல்லாரையும் மீட்கும் பொருளாகத்தான் இயேசு கல்வாரிக்கு போனா. சிஸ்டர் கல்வாரிக்கு போனா பிரதர் அலையா சொல்லுங்கப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, போய் அதை மூந்துட்டியா, ஏதோ மூந்துட்டியா, ஏதோ மூந்துட்டியா, சர்ச்சுக்கு போய் மூந்துட்டியா, போய் அங்கேயே போய் அர்த்தமே புரிய மாட்டேன் நிறைய பேருக்கு. சத்தமா சொல்லுங்க. எங்க மாமா ஒருத்தர் இருந்தார், அம்மா கூட பிறந்த அண்ணன், ரெண்டாவது அண்ணன் கத்த சொந்த பேர் கருணாகரன். நான் இப்போ பைபிள் தூக்கி அப்பா ஒழித்து போய் பார்த்து கிண்டே பண்ணுவாரு. நான் நாமக்கார ஃபேமிலி, நாங்களாம் திருப்பதிக்கு போறவங்க, நீ பைபிள் தூக்கி அலையிலையா, எங்க அக்கா தம்பி பையன், எங்க தங்கச்சி பையன். இல்லம்மா இயேசு உண்மையான தெய்வம் சொல்லு. அலையிலுயா சொல்லாரு. இயேசு கைவிட்டாரா, நான் ஒன்றும் காப்பாற்றல. அவர் ரயில்வே ஸ்டாப்பா இருந்தார் எங்க மாமா கத்த ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், மாமா நீ கைவிட்டு உலகத்தை விட்டு போயிடுவ, என் இயேசுனை காப்பாற்ற. அவர் உலகத்தில் பில்லுவே இல்லை, போயிட்டார் கத்த ஸ்தோத்திரம். அலையிலுயா சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு மீட்கும் பொருளாக இயேசு கல்வார், மீட்கப்பட்ட கல்வார். பிரைஸ் தி லார்ட். உண்மை ஒத்துக்கிறீங்களா? நீங்க மீட்கப்பட்டீங்களா இல்லையா? எத்தனை பேர் மீட்கப்பட்டீங்க? என்ன சும்மா அறிவியல் சொல்லிக்கிறீங்க? சருக்க இல்லையே. கையை மேல உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. கல்வாரி செய்தவர்கள் இறங்கி வந்துட்டே இருக்குது. கல்வாரி பத்தி பேசும்போதெல்லாம் கல்வாரியுடைய வல்லமை, இந்த பயண கேல்வரி, இந்த வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கல்வாரி மேல அக்கறை, கல்வாரிக்குள் வந்திருக்கு உனக்கு எத்தனை சக்தி, எத்தனை மந்திரம், எத்தனை மகதுவை தொடவே முடியாது, அசைக்கவே முடியாது, அசைக்கப்படுத்தவே முடியாது. கல்வாரி வல்லமை காப்பாற்றும், சிறுவன் உன்னை காப்பாற்றும், சிறுவன் மையமுனை காப்பாற்றும், சிறுவன் திருவுனை காப்பாற்றும். மீட்கப்படுகிற கல்வாரி, மீட்டுக் கொண்ட கல்வாரி. வாசிக்கலாம் எபிரேய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14 வாசிங்க சீக்கிரமாக. எபிரேயர் 10:14. ஏனெனில் எபிரேயர் 10:14 வாசிங்க, வாசிங்க வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். படுத்திருக்கிறாரு அப்படின்னா பூர்ணம் என்னது? உதாரணம் சொல்ல, பூர்ணத்துக்கு என்ன உதாரணம்? பூர்ணம் என்னது? பூர்ணம் பூத்துக்கிறதா? பூரணம் பரிபூர்ணம், பர்ஃபெக்ட். இந்த வண்ணத்து பூச்சி இருக்கிற பட்டாம்பூச்சி, அது முதல்ல எப்படி, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? பட்டாம்பூச்சி முதல்ல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்காது? படிச்சு நான் உட்காந்துக்கிறீங்க. ஒரு பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி முதல் ஸ்டேஜ் அது எப்படி இருக்கும்? பட்டாம்பூச்சி அப்படியே பறக்குது, எப்படி இருக்குது? புழுவா இருக்குது. அப்புறம் பூச்சி, அதுக்கப்புறம் சொல்லுங்க, இதான் பரிபூரணம். முதல் விசுவாசியா இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க, சபைக்கு வரீங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, அபிஷேகம் பெறீங்க, வளர்ந்து வரீங்க, கிறிஸ்து போல மாறி பூரணம் மாறீங்க. ஹல்லேலூயா. இயேசு கல்வாரிக்கு போனாரு, இயேசு சிலுவைக்கு போனார்னா உன்னை பூரணப்படுத்த, உன்னை பரிசுத்தப்படுத்த நீதிமனா மாற்றி சபை கல்வாரிக்கு போனாரு. ஒட்டுக்கிற மாத்த கை உயர்த்தங்க மங்களம். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. இயேசுப்பா சிலுவைக்கு போனார், மூஞ்சிட்டாரு, அடிபட்டுச்சு அவருக்கு, அஷ்டாங்க அவரை, நம்ம மாஸ்டர் சொல்லுவோம், அஷ்டாங்க அவரு, அசிங்கப்பட்டார் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சில வீட்டில் பார்த்தா பதவமா இருக்கானுக்கு, இயேசுவை தொங்க விட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு முழுவத்தியை வச்சு ஏச்சா அது ஒரே அழுதுங்க இருப்பாங்க. போன மாதம் பாருங்க, இந்த டேட்டு வரைக்கும் 40 நாள் பாஸ்டிங். நிறைய பேர் கவனிச்சு எடுக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே சுத்தமாக இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. நான் சொல்றதுக்கு வேற தண்ணி. அல்லேலூயா. தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. என்ன தண்ணி? பரலோகம் போக முடியும்.
முதல்ல எல்கேஜி படிக்கிற, யூகேஜி படிக்கிற, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க, தேர்ட் ஃபோர்த் போறீங்க, 10th போறீங்க, +2 போறீங்க, டிகிரி படிக்கிறீங்க, பூர்ணப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, பரிபூரண கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்ப கிறிஸ்து போல மாற ஆசைப்படுகிறியோ ஒரு பூர்ண மகிமை இறங்கி வருகிறது, பூர்ண அபிஷேகம் இறங்கி வருகிறது, பூர்ண கிருபை இறங்கி வருகிறது. ஹalleluya! கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya! ஹalleluya! இயேசு சிலுவைக்கு போனாரு, உன்னை பூரணப்படுத்த, உன்னை பரிசுத்தப்படுத்த, ஜெபத்துல பூரணம், ஊழியத்துல பூரண வாழ்க்கை, உனக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை. இந்த ஜெபம் அல்லப்பா. முதல்ல நீங்க என்ன விசுவாசம் இருக்கும்போது 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணீங்க, கொஞ்சம் வளர்ந்து வந்து 1/2 hour ப்ரேயர் பண்ணீங்க, அது 1 hour ப்ரேயர் பண்ணீங்க, 2 hour ப்ரேயர் பண்றீங்க, வளர்ந்து கொண்டே போறீங்க. இப்பதாங்க பரிபூர்ண ஆவிக்குரிய வாழ்க்கை. இருந்தோகார் பார்க்கலாம். 10 மினிட் டயர்டாகிறீங்க. அதான் நம்ம ஆச்சு. இதுக்கே நம்ம குறிஞ்சி இடுப்பு பேக்கில் போய் அப்படி சாஞ்சி போய் 2% பண்ணுறேன், 2% பண்ண போய் வெளியில் போயிடுச்சு. கால் வச்சு பண்ணிட்டேன் ஒரு சபையில். 6 to 7 முடிச்சுட்டு அங்கே வரேன். 3 நாள் ஹalleluya சத்தமாக சொல்லுங்க. 10% மட்டும் இங்கே வந்திருக்கு. கத்தர் சொல்லுங்க 2%. 2% பண்ண போயிடுச்சு. மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. హల్లెలూయా సత్యమా சொல்லுங்க. இன்னும் கோவா లేదు, வாட்டர் లేదు, காபி లేదు, எல்லாம் లేదుதான். அது 1 மணி வரைக்கும் அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் பலன் கிடைக்கும் உனக்கு. சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து நல்லா வரும், போட்டு வரும், தூக்கம் வரும், டயர்ட் ஆகிடும், இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், முதுகு வலிக்கும், கண்ணு சொருவம், எல்லா வலியும் செய்யும் உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் ரோ பாருங்க, உட்கார்ந்து மட்டும் தான் தெரிஞ்சு குறைஞ்சிருக்கோம். ஹalleluya அதே பாதி விஷயம் புரியுது எனக்கு. என்ன புரியுது? கண்ணு மேலே போகுது. ஹalleluya கண்ணு மேலே போச்சு, தூங்கி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் டாக்டர் மோசமாக டாக்டர். ஹalleluya சத்தமா சொல்லுங்க. இந்த கண்ணு அசைவெல்லாம் அப்படியே பார்க்குதுன்னா கண்ணை வேலை செய்யுதுக்கு அந்த தூக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பரிபூர்ணப்படுத்த போறாரு. சத்த கையை உயர்த்தி வளர்ந்த பாத்திரம் உருவாக்கிட்டு இருக்கிறேன். இயேசு உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஊழியக்காரனா மாற போறேன், தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா மாற போறேன், கர்த்தருக்கு ஏற்ற ஊழியக்காரியா மாற போறேன், கர்த்தருக்கு கிறிஸ்தியானி மாற போறேன். கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் மாற்ற போகிறார். ஹalleluya 3வது காரியம் என்ன வாசிக்கலாமா? எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27 வாசிப்போம். 26-27 வாசிக்கலாம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, ஏங்க சர்ச்சி சிஸ்டர் ப்ளீஸ் லிசன் டு மீ. நிமிந்திர பாருங்க, பைபிள பார்க்காது, என்ன பார்த்தாலும் போதும். வசனம் பேசிக்கிட்டு கீழே வர பார்த்து உட்காந்துக்கிறீங்க நேரமாக. அதான் படிச்சு முடிச்சாங்க பாதி. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். சில அட்டாவணையை பார்த்து உட்காந்துக்கிறாங்க. நிறைய அட்டாவணையை பார்த்து செக்ஷனில் போயிட்டு பின்கோடை பார்த்து அதுக்கப்புறம் உள்ள வராங்க வசனம் வாசிக்கிறதுக்கு. நீங்கள் எப்படி புரிஞ்சு போகிறீங்க? சில பைபிளுக்கு பின்கோடே தெரியல நிறைய பேருக்கு. எபேசியர் புஸ்தகமா யாத்ரா பக்கத்தில் இருக்குது, பிலிப்பியர் புஸ்தகமா ஓசியா பக்கத்தில் இருக்குது, மத்தேயு புஸ்தகமா மல்லியாக்கு பக்கத்தில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya நீங்க பெருசா பச்சை முடிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி 2 கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்க, ஞானஸ்நானம் தண்ணீர் முழிக்கினால் கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். இதன் மூலமாக தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. ஹalleluya எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி. நிறைய சபையில பார்த்தா 7ஆம் வார்த்தை, 6ஆம் வார்த்தை, 5ஆம் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 1ஆம் வார்த்தை. காலமா இதே கேட்டு உட்காந்துக்கிற அச்சமா அச்சையின் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா வசனம் வேற சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்த நோக்கம் என்ன? சிலுவைக்கு போன நோக்கம் என்ன? ரத்தத்தின் நோக்கம் என்ன? கரை திரை. ஹalleluya என்னது சத்தமா சொல்லுங்க. எப்ப பாரு பாஸ்ட் பூ வைக்கிறதுன்றாரு, லிப்டிங் வேணான்றாரு, மை வைக்கன்னு சொல்றாரு. என்ன சொல்லுது வசனம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் சொல்லுங்க வசிங்க.
ஆமா பிரதர், என்னோட டான்ஸ் போடு, பரிசுத்தம் போயிட்டு ஏசு போயிடுவாரு, நீ வெளியே போய் தான் ஆகணும். சத்தமா சொல்லு, கை உயர்த்தி எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. விஜய் டான்ஸ் ஆடுறாங்க, அஜித் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆபத்தை உண்டாக்கிடும், அது சத்தியோட பாதுகாப்பு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நீ பரலோகத்துக்கு போனேன்னு சொன்னா கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் பாவம், கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சம் பூ வச்சுக்கலாம் சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அங்க போய் சேர முடியாது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. The Bible says, ஹல்லேலூயா. ஏன் கத்தி பிரசங்கம் பண்றேன், ஏன் சத்தம் போட்டு பிரசங்கம் பண்றேன், ஏன் குப்பாடு போட்டு ஜெபம் பண்றேன்? நீங்க பரிசுத்தமாய் பரலோகம் போய் சேரணும். இயேசு சிலுவைக்கு போனாரு, நீ கரைத்தறியற்ற பாத்திரமா மாறுவதற்கு தெரியாத சிலுவைக்கு போனார். What is a cross? ஏன் சிலுவை? ஏன் இயேசு பாடுபட்டாரு? இயேசு உபத்திரப்பட்டாரு, இயேசு நிந்திக்கப்பட்டாரு, இயேசு வேதனைப்பட்டாரு. For you, உனக்காகத்தான். For me, எனக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போனார். What is the purpose? தேவனுடைய நோக்கம் என்ன? கரைத்தறியற்ற பாத்திரமா மாறி மகிமைக்குள் பிரவேசிக்கலாம். மகிமுள்ள சமயம் சர்ச்சில் கும்பலா வந்து ஒரு டான்ஸ் பாட் போட்டுட்டு ஒரு கத்த சுத்திர தோத்திரம் பண்ணிட்டு போறது சபை. நோ 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 காம்ப்ரமைஸ். நோ, உனக்கு அந்த சபை கொண்டு வரலாம். என்ன சுத்தப்படுத்திருக்காரு, என்ன சுத்தப்படுத்துறாரு, என்ன சுத்தப்படுத்துறாரு. ஏன் இந்த பிரசங்கம் சுத்தப்படுத்துறாரு, உன்னை சுத்தப்படுத்தினே இருக்கிறாரு. நீ மனவாட்டியா மாறணும், ஏசு போல மாறணும். ஏசு கல்வாரிக்கு போனாரு, நீ சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் மாறுவதற்கு தயசப்பா சிலுவைக்கே போனாரு. அதான் 5:27 வாசிக்கும். கரைத்திரை முதலானவர்கள் வாசிக்கலாமா? ஒன்றுமில்லாம ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை கேட்கிறார், செப்ப செவேல இருக்கணும், தட்ட ரத்தம் வந்து உடம்புல அப்படி பார்க்குறாரு மாப்பிள்ளை. அதே சொல்லுங்க பார்க்கலாம், முடி நீண்ட முடியா இருக்கணும், பல்லு சூப்பரா இருக்கணும். இவர் கெட்ட கேடுக்கு இதெல்லாம் கேட்கிறாரு. அதே நிறைய பேர் மாப்பிள்ளை அப்படி கேட்குறாங்க. அதே சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் கண்ணன் நிறைய இருப்பாரு அவரு, ஆனால் பொண்ணு எப்படி தான் கேட்பாரு, செக்க செவேல இருக்கணும், நீண்ட முடியா இருக்கணும், பல்ல சாப்பா கத்த ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எங்க பையனுக்கு பொண்ணு பாருங்க பாஸ்டர். அல்லேலூயா. உடனே ஸ்டேட்டஸ்லாம் கேட்பேன், என்னென்ன வேணும்? பொண்ணு சகப்பா இருக்கணும், நீண்ட முடியா இருக்கணும், சுருள் முடியா இருக்கணும், பல்லு கரெக்டா இருக்கணும், கத்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே பையனோட போட்டோ கேட்பேன், போட்டோ காமினா பார்த்தா கண்ண கடையே இருப்பான், ஒல்லியா இருப்பான். ஏமா இப்படியா கேட்குறீங்க? என் பையன் தங்கமான பையங்க, அதான் அப்படி கேட்குறான். ஏன் சிவப்பு தான் உனக்கு கற்பமானவா? கத்தரி சிவப்பு தான் வேணுமா? சத்தமாக சொல்லுங்க. கை உனக்கு கட்ட கேட்க ஒரு சிவப்பாக கேட்குற, நீ பரலோகத்தை எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி சத்தத்தை இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. உன் பையனுக்கு பொண்ணு பாருங்க, பொண்ணு பையனை பார்க்குறீங்களா? முக்கிய போட்டு இருந்தாலும் மோசம் போட்டு ஜோப் பண்ணுங்க, கத்தர் அம்சம் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காதீங்க. அல்லேலூயா. யாராவது தவறு இப்படி கேட்டீங்க, பொண்ணுக்கு பிள்ளைங்களாம் அவனு பரலோகம் போய் சேர மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. நான் கைட்டு காசு வாங்க மாட்டேங்க, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். பேங்க்ல போடுங்க, ஜிபே பண்ணிடுங்க. என்ன பண்ணிடுங்க? சொல்ல மாட்டேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜிபே பண்ணிடுறேன் பாஸ்டர், வேணான்னு சொல்றேன். அல்லேலூயா. திருவிருந்துக்கு ஏன் திருவிருந்து எடுக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். அதே சொல்லுங்க. கையை உயர்த்தி அவசியம் நீ பரலோகம் போக முடியும், மனவாட்டியா மாற முடியும். முதலாவது இயேசு கல்வாரிக்கு போனாரு, எல்லாரையும் மீட்டும் பொருளாக. இரண்டாவது பரிபூரணப்பட்ட இயேசு கல்வாரிக்கு போனார். மூன்றாவது சபை பரிசுத்தப்பட்ட கரைத்தல் இல்லாதபடிக்கு வாசிக்கலாம். ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான என்னாற்றதுமான கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னாற்றதுமான
இப்போ நான் உங்களை பார்க்குறேன் 2 மணி நேரம் தான். ஏசு 20% பார்த்துன்னே இருக்காரு. பார்க்குறாரே இல்லையா? கையை உயர்த்துங்க. 2 உங்களை பார்க்குறேன். ஆனால் 20% யார் பார்க்குறேன்? ஏசு பார்க்குறாரு. எப்படி இருக்கிறீங்க, எங்கே போயிட்டு வரீங்க, என்ன பேசுறீங்க, எப்படி நடக்கிறீங்க, என்ன கையை செய்றீங்க, எல்லாம் கத்த பார்த்து கொண்டு இருக்கிறாரு. தடையற்ற சபையை கத்தர் மாற்றப்படுறாரு. நான் அடிக்கடி சொல்லுங்க, பெரிய கூட்டம் தேவையில்லை, 10 பேர் ஒழுங்கா இருந்தா போதும், கத்தர்கிட்ட போய் சேர்ந்தா போதும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 2000 பேர் கூடுறாங்க, 10,000 பேர் கூடுறாங்க, என்ன பரவாயில்ல, 2 பேர் எந்திர மறை பக்கத்துல போய் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு கஷ்டம் பார்க்கிறாரு. அப்படி பரலோகம் போறதுக்கு, மையக்குள் பிரவேசிக்கு பரிசுத்த வாழ்க்கை தேவை, தடையற்ற வாழ்க்கை தேவை, கரையில்லாத வாழ்க்கை இருந்தா தான் கிறிஸ்துவ மகிமையில இயேசுவோடு போய் சேர முடியும். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, என் கையை உச்சமா தட்டி, ஆண்டவரே நான் தடையற்ற மனுஷனா மாறணும், எனக்கு பரிசுத்த வாழ்க்கை தேவை, பரிசுத்த வாழ்க்கை தேவை, கரையில்லாத வாழ்க்கை எனக்கு தேவை ஆண்டவரே. சொல்லுங்க. கண்கள்ல பரிசுத்தம், நாவல பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம். அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, ஏசபையன் கல்வாரிக்கு போனா தெரியுமா? பழையற்ற சபையை மாற்றுவதற்காகத்தான் இயேசு கல்வாரிக்கு போனார். பிரைஸ் தி லார்ட். என்ன விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி இயேசு கல்வாரிக்கு போனாரு. பழையற்ற சபையாய். எங்களுக்கு பெரிய சபைங்க, 10 ஏசி போட்டு வச்சிருக்கிறோம். உயர்த்தி, கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, என்ன இயேசு பலியானாரு, இயேசு சிலுவைக்கு போனாரு, பழையற்ற சபையாக மாற்றுவதற்காகத்தான் கத்த சிலுவைக்கு போனாரு. அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு இந்த கையை மேல உயர்த்தி, கையை உயர்த்தி, கை உயர்த்தி, உற்சாகத்தோடு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. பழையற்ற சபையாக, பழையற்ற சபையாக மாற்ற இயேசு நம்மைத்தான் ஒப்பு கொடுத்தாரா? சிலுவையை ஒப்பு கொடுத்தாரு. இதற்காக தெரியுமா சிலுவைக்கு போனாரு? ஒரு மகிமுள்ள சபையாய் மாற்றுவதற்கு, சர்ச் ஆஃப் க்ளோரி, மகிமின் சபையா மாற்றுவதற்காகத்தான். அதில சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீ மனுஷன் நிறைய ஊழியர் சும்மா பாடு பாடு ஊழியம் செய்துக்கலாம். சும்மா உன் வாழ்க்கையை காத்துக்கொள், உன் ஜீவனை காத்துக்கொள், உன் உயிரை காத்துக்கொள், உன் சிந்தையை காத்துக்கொள், பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். இயேசு சீக்கிரம் வராரு. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார். கொண்டு செல்லுடன் ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. Don't blame anybody. யாரை குற்றப்படுத்த வேண்டாம். கடையில் சொல்லு. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி,
கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13 வாசிப்போம். கெச்சியால் என்ன பாருங்க. கெச்சியால் செய்திருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி for me fathers கர்த்தர் நமக்கு சாபமாயிட்டார். Praise the Lord. யாருக்கு சாபமானாரு? உங்க தாத்தாவா, உங்க பெரியப்பாவா, உங்க சித்தப்பாவா, உங்க டாடியா, உங்க மம்மியா, உங்க ஃப்ரெண்டா, உங்க லவ்வர் ஃப்ரெண்டா சாபமானவனுக்காக கிறிஸ்து சாபமாயிட்டார். ஒன்றும் அறியாதவர், பரிசுத்தர், பிழையற்றவர், நீதிமான ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்க, என் பாவத்தை மன்னிக்க, உலகம் பாவத்தை ஏசப்பா சாபமாக்கப்பட்டாராம். ஆமென். என்ன யோசிக்கிறீங்க? மாஸ்டர் விட்டா முடிஞ்சு போச்சா? நமக்காக சாபம் ஆயிட்டார். சாபத்தை எடுத்துட்டார். நீ பல வேலை அவர் பட்டுட்டாரு. நீ தான் வேதனைப்பட்டிருக்கணும், நான் தான் வேதனைப்பட்டிருக்கணும், நான் தான் அடி வாங்கிருக்கணும். கிறிஸ்து அடி வாங்கிச்சாரு. கிறிஸ்து சாபம் ஆயிட்டாரு. சாபமாக நீ சிலுவை இங்க ஜெயிலுக்கு போயிருக்க கத்தரை காப்பாற்றி வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டான். சாபம் ஒழிக்கப்பட்டது எங்கே? சிலுவையிலே. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லு. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் எங்கள் வெளிப்படுவே நமக்காக சாபமாக்கப்பட்டார். பிரதர் சிஸ்டர் ப்ளீஸ் லிசன் டு மீ. சாபமாக்கப்பட்ட ஆண்டவரே, எந்த மனுஷனுக்காக சாபமாக்கப்பட்டிருக்கிறானோ நீ பயந்து உட்காந்துக்கிறேன். என்ன ஆயிடுமோ தைரியமா சொல்லுவேன். ஒரு சுத்தி 1000 மந்திரம் வச்சா கூட ஒரு பருப்பு வேகாது. கர்த்தர் உடைச்சு வெளியே கொண்டு சாபத்தை கர்த்தர் உடைச்சார். கர்த்தர் சாபத்தை உடைச்சார். உன் முன்னோர் சாபம், உன் குடும்பத்தின் சாபம், உன் பிள்ளையின் சாபம், உன் பெரியவர் சாபம் அந்த உடைச்சிருக்கிறார் சிலுவையில. சத்தமா சொல்லுங்க. நிறைய சொல்லுவாங்க
குடும்பத்துக்கு சாபம் வந்துச்சுங்க வீட்டுல, நீங்க சொல்லுங்க, எப்ப நீங்க மீட்கப்பட்டுட்டீங்களோ உங்க சாபம் எல்லாம் சீவனம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் சாபம் கத்த சாபத்தை முடித்தாரு, சத்த சாபத்தை முடித்தாரு. பிசாசு சாபம் இனிமே சாப்பிடுவாங்க, நீ மண்ணா போடுவ, நீ புழுவா போடுவ. நீங்க நான் சொல்லுங்க, நான் மகிமையா போறேன். கத்திர சொல்றேன், மண்ணா போக மாட்டேன், புழுவா போக மாட்டேன், மகிமையா போறேன். கை உயர்த்துங்க பாருங்க, சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு. எத்தனை பேர் நம்புறீங்க? யார் சாபம் விட்ட ஒரு சாபம் பலிக்கவே பலிக்காது. சாபத்தை சிலுவையில் முடிச்சிட்டாரு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி அதில் சொல்லுங்க, அதில் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு இந்த கையை மேல உயர்த்தி. சாபம் முடிக்கப்பட்டதா? அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி கத்த சாபத்தை முடிச்சாரு, கத்த சாபத்தை முடிச்சாரு, கத்த சாபத்தை முடிச்சிட்டாரு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கத்த சாபத்தை முடித்தாரு. நீ பயந்து உட்கார்ந்து இருக்கிற, நடுங்கி உட்கார்ந்து இருக்கிற, ஏன் கேன்சரு, ஏன் வியாதி முன்னூறு சாபமா அல்ல, சாபம் முடிக்கப்பட்டு விட்டது, சாபம் முடிக்கப்பட்டு விட்டது. கத்த சாபத்தை முடித்து விட்டாரு. இப்ப நீ சுகமா உட்கார்ந்து இருக்கிற, மகிமையா உட்கார்ந்து இருக்கிற, மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கிற, கத்தரை உட்கார்ந்து இருக்கிற. கத்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி, கையை மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கையை மேல உயர்த்தி. எத்தனை சாபம் முடிஞ்சு போச்சு? நான் விசுவாசிக்கிறேன். நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன். என்ன சாபம் இல்லை, எந்த சாபம் இல்லை. பட்ட சாபத்தை முடித்தாங்க. சாபம் முடிக்கப்பட்டது, பழைய சாபம் முடிக்கப்பட்டது, மரண சாபம் முடிக்கப்பட்டது. பட்ட சிறுவை சாபத்தை முடித்தார். பட்ட முடித்த சிறுவை சாதம் தொட்டு பாத கெட்ட வரலாம், கெட்ட வரல சொல்லிடாரு. பிசாசே வேலை முடிஞ்சு போச்சுடா. பஸ்ல உயிரை விட்டாரோ, சாத்தான் தோத்து விட்டான், நரகம் தோத்து விட்டது, பல்லவம் இழந்தது, பல்லவம் உயிர்ப்பிச்சு விட்டது. சாத்தான் தோற்று விட்டான். சாத்தான் நினைச்சா யோசி செத்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. அல்லேலூயா. சந்தோஷம் உற்சாகத்தோடு சர்வ வல்லவர் சொந்தமானார், சாமை வந்தவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானார், சாமை வந்தவர் என் மனவானார். சொல்லுங்க, என் சாபம் முடிக்கப்பட்டது, என் பிள்ளையின் சாபம் முடிக்கப்பட்டது, என் வியாதி சாபம் முடிக்கப்பட்டது, என் கடன் சாபம் முடிக்கப்பட்டது. நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, இந்த கையை உயர்த்தி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பயப்பட அவசியம் இல்லை, பயமே தேவையில்லை. இயேசு சாபத்தை முடிச்சிட்டாரு சொல்லுவாங்க.
ஏன் வியாதி தெரியுமா? அது முன்னோர் சாபம். ஒரு தாத்தா பண்ண வேலை, மாயா பண்ண வேலை, எவன் பண்ண வேலையே கிடையாது. சாபம் முடிக்கப்பட்ட சிலுவையிலே எப்ப கிறிஸ்துக்குள்ள நீ வந்தையோ உன் சாபத்தை இயேசு முறித்து விட்டார். சாபத்தை மாற்றி விட்டார். இந்த கேஸ் முறிந்து விட்டது. மகிழ்ச்சியுள்ள பாத்தமா உட்கார்ந்து இருக்கிறேன். சிலர் சொல்லுவா கரங்களை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு இன்னொரு வாக்கிய வாசனம் முடிக்க போகிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:18 வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனுக்கு சேர்க்கும்படி சேர்க்கும்படி. எங்க போய் சேர போறீங்கம்மா? கடைசியா கை உயர்த்தி சொல்லுவாங்க, நாங்கள் இதை கும்பிட்றோம், அதை கும்பிட்றோம், எல்லாம் ஒன்றா போய் சேர போகிறோம். சத்தமாக சொல்லுங்க பார்க்க சரிமா சிரிக்கிறாங்க இல்லையா? எல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் கற்பூரம் பற்றியும் மழை பற்றி கொடுத்துரும். அவ்வளோதான். என்ன வித்தியாசம்? கொடுத்துட்டு போங்க, கற்பூரம் கொடுத்தீங்க, பொட்டு வச்சு பூ வச்சுங்க, மேலே போய் சேர மாட்டீங்க, முடிவு பண்ணிங்க. இல்லையா? கெசியா கீழே உட்காரு, கீழே உட்காரு, அப்படியே உட்காரு, அசைவிடாது, அப்படியே இருக்கணும், அசைவிடாது. கை கட்டு அப்படியே இருக்கணும், அசைவிடாது. வீட்டு இப்படி வந்தார். புரியுதா? பிரைஸ் எல்லாம் நீங்களா போதும் அழகு இங்கே எப்படி பண்ணீங்க? இந்த பற்றி திசை எந்த பக்கமாக திரும்பு என்ன உற்சாகத்தோடு தேவத்தை சேர்க்கும்படி ஏச பண்ணாலும் வாசிக்கலாம். அழுதவர்களுக்கு பதிலாக பாருங்க, ஏசு நிற்கிறார், பிளாத்து உட்கார்ந்து இருக்கிறான், பிரலான நிற்கிறாங்க, பரபாஸ் அந்த பக்கம் நிற்கிறான். அப்ப சாப்பிட்டுருப்பான், சுகம் பெற்று மொத்தம் கிட்ட என்ன பண்ணி ஏசப்பாங்க ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. இவ்வளவு மோசமான உலகம் பார்த்தீங்களா? பிரார்த்த கேட்கிறான், என்னப்பா தப்பு செய்த? சில அறை சொல்றாங்களே, பிரலான மக்கள் நிற்கிறாங்க. அங்க ஒருத்த வந்து ஏசப்பா சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க. என்ன யோசிச்சு ஆண்டுங்க? எத்தனை பேர் அப்ப சாப்பிட்டுருப்பான், அற்புதம் பெற்றிருப்பான், அதுக்கு நிற்கிறான். பிரார்த்த கேட்கிறான், இயேசு பார்த்து மட்டும் ஒரு குற்றத்தை பார்க்க முடியப்பா, சிலர் அறைய சொல்றாங்களே, அத்தனை பேர் யாருக்கு சப்போர்ட் பண்றான்? யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? யார் சப்போர்ட் பண்றான்? பரப்பாசன் குற்றவாளி. பரப்பாஸ் ஜெயில இருக்கிறான், அவன் கொலை பண்ண குற்றம் பண்ணவன். ஜனங்கள் அவன் கை காட்டி அவன் வெளியான போய் சொல்றாங்க, இயேசு சிலுவை அறைய சொல்றாங்க. வருத்தப்பட்டு ஆண்டவர் அப்ப சாப்பிட்டுருப்பான், அற்புதத்தை பெற்றவன் வந்து இயேசு குற்றம் சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் துக்கப்பட்டு நிற்கிறாரு. அல்லேலூயா. தான் உன்னை உலகம் குற்றம் சாட்டும், ஆனா உனக்கு மகிமை பறந்து பேசும். கர்த்தர் சேனை அனுப்பி தருவாரு. யாரையும் யோசிக்காத, உனக்கு பரிந்து பேசு, உனக்கு சப்போர்ட் பண்ண பரலோகம் இறங்கி வரும், தூதன் இறங்கி வருவான். மனுஷனை விட்டு போயிடுவான், மனுஷன் கைவிட்டு போயிடுவான், பாதுகாத்து போடுவாங்க. இயேசுவுக்கு கைக்கு கேட்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கையை மேல உயர்த்தி திரளான மக்கள் நிற்கிறாங்க. இயேசு கைகட்டி நிற்கிறார். அப்படியே ஒருத்தோட இயேசுவை சப்போர்ட் பண்ணவே இல்லை. வந்து எல்லாமே அவர் குற்றப்படுத்துறான், சிலுவையில் அறையன்னு சொல்றான். இயேசுவை பரப்பாஸ் விடுதலை பண்ணி சொல்றான். பரப்பாஸ் யாரு? குற்றவாளி, பாவியாளர். கிறிஸ்து பரிசுத்த நிற்கிறார். ஒருத்தோட வந்து இயேசுவை சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒரு சிசுவோட 12 பேரை போட்டு அழகாரம். அதை சொல்லுங்க பார்க்கலாம். இதான் உலகம், உன்னை உலகம் கை விட்டுடும், எல்லாம் உனக்கு மறந்துடுவாங்க, விட்டு ஓடி போயிடுவாங்க. இயேசு ஒருவர் தான் உன் பக்கத்திலேயே நிற்பாரு. உன்னை தூக்கி சுமக்க, பாதுகாக்க, அரவணைக்க, அன்பு காட்ட, உனக்கு கரணிட்ட ஆண்டவர் தான் உன் பக்கத்திலே இருக்க போறாரு. ஹalleluya. நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. அவர் நம்ம அறிவு பிதாவோட சேர்க்கை இயேசு குறை உண்டாலாம். கொலை செய்யப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசி இயேசுவோட மரணம் ஒரு அகாலம் மரணம்? அதிக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் குற்று அடிச்சு கொண்டாங்க, அவரை அடிச்சாங்க ஆண்டவர், குத்துறா ஈட்டில் அவர் குத்தி கொலை பண்ணாங்க ஆண்டவர். கொலை உண்டா? எதற்காகமா? உன்னை போய் கொண்டு பிதாவோட சேர்த்திருக்காங்க. இயேசு கொலை உண்டா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசுவையா கல்வாரிக்கு போனாரு, எல்லாரையும் மீட்கு பண்ணாங்க. இயேசு கல்வாரிக்கு போனாரு, உன்னை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்த. இயேசு கல்வாரிக்கு போனாரு,
ஒரு சாபத்தை நீங்களாக்கி இயேசு கல்வாரிக்கு போனாரு. உனக்கு பிதாவிட்டு சேர்ப்பதற்காக இயேசுவை கொலை உண்டு மரிச்ச கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறாரா அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவைய கல்வாரிக்கு போனா சொல்லுங்க. முதல் பாயிண்ட் என்ன? முதல் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? இப்ப பிரசங்கத்துல கேட்டு அனுப்பிச்சுடாங்களே, ஏசியா கல்வாரிக்கு போனாரு சொல்லுங்க. முடிக்க மறுசிக்கலாம் மண்ணில் யாரில் பிள்ளையா இருக்கும். ஏசியா கல்வாரிக்கு போனாரு. எல்லாரும் மீட்கும் பொருளாக கல்வாரிக்கு போனாரு. இரண்டாவது பாயிண்ட், நம்மை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்த இயேசு கல்வாரிக்கு போனாரு. மூன்றாவது, கர்த்தர் சாபத்தை உடைக்க கல்வாரிக்கு போனாரு. நான்காவது, எங்க சேர்க்கணும் போய் நம்ம கத்துக்கொண்டு சேர்க்க பிதாவுக்கு சேர்க்க போறாரு. இயேசு கல்வாரிக்கு போனாரு. இன்னொன்று விட்டுட்டீங்களே, மகிமுழு சபையை மாற்று இயேசப்பா கல்வாரிக்கு போனாரு. வந்துட்டீங்களா? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஏசியா கல்வாரிக்கு போனாரு. சொல்லுங்க சொல்லுங்க. நான் கத்திட்டு போது வேஸ்ட் ஆனீங்க, நீ சொல்லணும். ஏசியா கல்வாரிக்கு போனாரு. இது ஒரு குறிப்பிட்ட தேவை சிஸ்டர், என் மண்டையில் ஏற்றிக்கணும். ஆனா வச்சுட்டு பச்சுனா பிரசன்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒரே மட்டும் பைபிளை பார்ப்போம், அவனை பிடிச்சி போச்சு உள்ள இறங்கிடும். சொல்லுவாங்க குமார் மறக்க மாட்டோம், நான் சொன்ன பத்தியா மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் கரெக்டாக அது மொழியில் இது மட்டும் நிற்காது. நம்ம கத்தரிச்சு மொத்தம் கரெக்டாக நிற்கும். நான் சொன்ன பத்தியா ரோட்டில் என்னை பற்றி பேசுகிற பத்தியா அந்த வார்த்தையை மறக்க மாட்டேன். இதெல்லாம் கரெக்டாக நிற்குங்க. அந்த வசனம் கேட்டு பாரு, ஒன்றும் நிற்காது மண்ணில். ஏசியா கல்வாரிக்கு போனாரு. சொல்லுங்க, என்ன முறை கேட்கு, ஏன் போனாரு? எல்லாரும் மீட்கும் பொருளாக கல்வாரிக்கு போனாரு. இரண்டாவது, பூர்ண பஸ்தல அதுக்கு மாற்றி சொல்றீங்களே, கத்தை பசுப்படுத்தி பூர்ணப்படுத்த கல்வாரிக்கு போனாரு. சாப்பாடு இப்படியே சாப்பிடுங்க. மூணாவது என்ன காரியம்? ஏசியா கல்வாரிக்கு போனார், சிலுவைக்கு போனார். சொல்லுங்க, சாபத்தை முடிக்க உடைக்க. அடுத்தது, ஏசியா கல்வாரிக்கு போனாரு. இப்ப 5:27 வாசகங்கள்ல மகிமுள்ள சபையாக அமைக்காமதுக்காக ஒப்பு கொடுத்தாரு. அடுத்த பாயிண்ட் என்ன? நீங்க பிதாவிட்ட போய் சேர போறீங்க, பரலோகத்துக்கு போக போறீங்க, சியோனுக்கு போக போறீங்க. இது யார்கிட்ட கொலை உண்டாரு? யார் மறிச்சாரு? இயேசுவாகிய கர்த்தர். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், முடிக்க போறேன். எப்பப்பா சாமி போட போறீங்க? ஆளை இங்க வச்சிருக்கிறோம், ஆளை இங்க வந்துச்சு. இங்க இருந்த காலு சேர விட்டு கிட்ட வந்து சாண்டவர் கொஞ்சம் கிட்ட இருக்கு. இப்படி ஆமல் பண்ணிட்டு ஓடுறோம். எல்லாம் கத்த சொல்லுங்க. அதை சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ அவசரம் உட்காந்துக்கிறீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிற நாட்டில் புரிஞ்சுக்கிறேன். ஏசியா கல்வாரிக்கு போனா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவ்வளவு கத்து சொல்றேன், நீங்க திரும்ப குழந்தைங்க சொல்லுங்க. 10 பட்டு வருதா? ஏசியா கல்வாரிக்கு போனாரு. எல்லாரும் மீட்கும் பொருளாக. இரண்டாவது, பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்த சபையை. மூன்றாவது, கரைத்த சபையை கத்தர் மாற்ற மகிமை மாற்ற கத்தர் கல்வாரிக்கு போனாரு. நான்காவது, சாபத்தை முறிக்க கல்வாரிக்கு போனாரு. ஐந்தாவது காரியம் என்ன? இதாவோட சேர்க்கும்படி மகிமை சேர்க்கும்படி கத்தர் எங்க போனாரு? கல்வாரிக்கு போனாரு. இதான் இன்றைக்கு செய்தி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாக்கில இப்ப சொல்றாங்க பாருங்க, நீங்க கத்துக்கையா, நான் கேட்கறத கேட்டுக்கிறோம், நான் பண்றதை பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு பிரதர், நீங்க நல்லா இருந்தா போதும். ஐம் ரெடி. அதே சொல்லுங்க பார்க்க. உங்களை 10 பிரசங்கம் பண்ண புக்கை பைபிள் பார்க்க அதனால முடியும். ஒரு பிரசங்கம் போயிட்டு அல்லேலூயா. 2 சாரி இப்போ பிரசங்கம் பண்ண போயிட்டு கத்தா வெயிட் பண்ணிக்கலாம். பைபிள் திறக்க மாட்டேன், கத்த பேசுவோம். வேற சப்ஜெக்ட் பேசுவேன், வேற கத்த பேசுவேன். இது ஆவியன் சத்தம். அல்லேலூயா. உனக்குள்ள ஆவியன் இருந்தாருன்னா எதுவுமே மறக்க மாட்டேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆவியன் உள்ள இருக்கிறாரா? உள்ள இருக்கிற ஆவியன் இருக்கிறாரா? யாருக்குள்ள கை தூக்க பார்க்கலாம். ஆவியன் இருக்கிறாருப்பா, கை தூக்கி சொல்லுங்க. சும்மா அதையெல்லாம் சொல்லக்கூடாது, சும்மா ஏமாத்தாங்க. கையை உயர்த்தி எனக்குள்ள ஆவியன் இருக்கிறாருப்பா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
இருக்கிறாரா இல்லை கழித்து விட்டாங்க. எனக்கு ஆவியன் இருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறாரா? வேற உள்ள இருக்குதா? வேற ஸ்கிரிப்சர் உள்ள இருக்குதா? உள்ள ஆவியன் இருக்கிறாரா? இருந்தார்னா நீ பேசப்பட்ட வார்த்தை ஒரு காலை மறக்கவே மாட்டேன். சாப்பாட்டை மறக்கலாம், உலகத்தை மறக்கலாம், எல்லாம் மறக்கலாம், வார்த்தையை மறக்க கூடாது. ஏசப்பைய கல்வாரிக்கு போனார் தெரியுமா? என்னை மீட்கும்படி கல்வாரிக்கு போனார். ஏச கல்வாரிக்கு போனார் தெரியுமா? என்னை பூர்ணப்படுத்தி கஷ்டப்படுத்த. ஏச கல்வாரிக்கு போனாரு, நம்ம மையப்பட சபையை மாற்ற கல்வாரிக்கு போனார். ஏன் கல்வாரிக்கு ஏச போனாரு? என் சாபத்தை உடைக்க கத்த கல்வாரிக்கு போனார். ஏன் கத்த கல்வாரிக்கு போனாரு? என்னை மையமே கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் ஏச கல்வாரிக்கு போனார். ஆமென். ஆயத்தப்படுவீங்களா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருந்து காணிக்க